1/4 கப் பச்சை பயிரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணி ஊற்றி ராத்திரி முழுக்க நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்த நாள் பாருங்கள் நல்லாவே ஊறியிருக்கு. இதை மெல்லிசான துணியில் நம்ம தண்ணியை மட்டும் வடிகட்டி ஈரமான துணியிலேயே அப்படியே கட்டி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் அந்த பச்சை பயிர் நல்லாவே முளைக்கட்டி வந்திருக்கும். இன்னுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரியணும்னா கம்யூனிட்டி செக்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிற புரதச்சத்து, இரும்பு சத்து, நார் சத்து எல்லாமே பல மடங்கு அதிகமாக இருக்கும். இப்போ இதிலிருந்து பாதி மட்டும் நம்ம ஒரு பவுலுக்கு சேர்த்திடலாம். இது கூட நறுக்கின கொத்தமல்லி தலைகள், கால்வாசி வெள்ளரிக்காவை ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கேரட்டை நல்லா மெல்லிசாக துருவி அதை சேர்த்துக்கலாம். பாதி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் பவுடர் பண்ண கல்லுப்பு, கடைசியாக பாதி லெமனோட சாறை அதில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ண உடனே சாப்பிடாம ஒரு 10 மினிட்ஸ் கழித்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும். இதை வாரத்துக்கு ஒரு நாள் காலையில் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஜீரண பிரச்சனை இருக்கிறவங்க, உடம்பு வீக்காக இருக்கிறவங்க லைட்டாக வேக வச்சு சாப்பிடலாம். தேங்க்யூ.